வணக்கம் மக்களே. விநாயகருக்கு எதுக்கு 108 தேங்காய் உடைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகருக்கு சிதற தேங்காய் போட்டுட்டு அந்த காரியத்தை தொடங்கினா பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் குவியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் விநாயகருக்கு 108 தேங்காய் உடச்சிட்டு சிதற தேங்காய் போட்டுட்டு நீங்கள் போய் அந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிங்க. அதில் எப்பயுமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம திருமண பத்திரிக்கை எழுதும் போது கூட பார்த்தீங்கன்னா முதல்ல போடும் போதே நம்ம பிள்ளையார் சொல்லியே தான் நம்ம போடுவோம். ஏன்னா அவர் தொட்டுட்டு நம்ம எந்த காரியத்தை நம்ம செய்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அதனால் நம்மளுக்கு வெற்றி தான் சேரும். சரியா? நீங்களும் எந்த தொழில் செய்ய போகிறீங்களோ ஒரு காரியமாக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகும்போது நீங்கள் விநாயகரை கும்பிட்டுட்டோ இல்லை சதுர தேங்காய் போட்டுட்டோ நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். வெற்றிகள் குவியும். நன்றி.